ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நானும் என்னோடய அக்காவும் சேர்ந்து இன்றைக்கி முதல் முறையாக பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணிக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு முதல்ல வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்தையுமே முதல்ல கட் பண்ணி வச்சுட்டோம். அது என்னென்ன அப்படின்னா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் வெட்டி வச்சுருக்கிறோம். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் அதுக்கு தேவையான மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, ஏலக்காய், அப்புறம் அதில் வரக்கூடிய ஒரு இலை அதை அவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறோம். இன்னும் ஒன்றில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்புறம் கொத்தமல்லி, புதினா இலை, ரம்பா இலை இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் வெட்டி வச்சுருக்கிறோம். பக்கத்தில் அது கூடவே நெய் வச்சுருக்கிறேன். அப்புறமா மிளகு பொடி, மஞ்சள் பொடி ரெண்டுமே தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் அரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். கழுவி தண்ணியில் நம்ம அரை மணி நேரம் ஊற போடணும். நல்லா கழுவி வச்சதுக்கப்புறமா நான் ஊற வச்சுருக்கிறேன். இது கூடவே சிக்கன் எடுத்து சிக்கனையும் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். எல்லாமே பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா திரும்ப எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்காது. அதனால தான் எல்லாமே பண்ணி ரெடியாக பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போது நம்ம பண்ணும்போது அதுக்கான வேலைகளை தானாகவே பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் எல்லா பொருளும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல பாத்திரத்தை நம்ம பிரியாணி எதில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் லைட்டாக சூடாகி வந்த உடனேயே நெய் ஊற்ற போகிறேன். நெய் இப்போ வச்சுருக்க பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டும் ஒரு அரை பாக்கெட் கூட சேர்த்து ஊற்றினேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் போல் பாமாயில் எண்ணெயும் கூட ஊற்றிருக்கிறேன். ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கலாம். எண்ணெய் நல்லா கொதித்த உடனேயே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பட்டை, ஸ்டார், ஏலக்காய், கிராம்பு அது எல்லாத்தையுமே பாத்திரத்தில் போட்டு சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது கொஞ்சம் நல்லா சூடாகி வாசனை வர ஆரம்பிக்கும் போது நம்ம வெங்காயத்தை போட்டு கிளறி கொடுக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் நல்லா சிவந்து வரக்கூடிய அளவுக்கு நம்ம அடிக்கடி கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி கொடுத்துட்டே இருக்கும்போது தான் வெங்காயம் கரியாமல் கரெக்டான பருவத்துக்கு நம்மளால் எல்லாமே கரெக்டாக பண்ண முடியும். தேவையான அளவுக்கு வெங்காயம் நல்லா சிவந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம பச்சை மிளகாவையும் கூட போட்டுடலாம். போட்டுட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் எடுத்து கூடவே தட்டி எல்லாம் சேர்த்து கிளறி கொடுக்கலாம். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் கரியாமல் சட்டிலையும் அப்படி அதிகமாக பிடிக்காமல் கரெக்டாக இருக்கும். தீ வைக்கும்போது கொஞ்சம் மீடியமான அளவிலே வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா தெரியாமல் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் விலகிட்டால் கூட அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தீயை கொஞ்சம் கம்மியாகவே வச்சு பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வெந்து வந்திருக்கு. வாசனையும் வர ஆரம்பித்தாச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய புதினா இலை, மல்லி இலை, ரம்பா இலை எல்லாத்தையுமே கூடவே போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா நம்ம கிளறி கொடுக்கலாம். எல்லா இலையுமே வெட்டி வச்சுருக்கிறத போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்து அது கொஞ்சம் எண்ணெயில் வெந்து வரட்டும். வேகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்தது. அதுக்கப்புறமா தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை போட்டு அதையும் நல்லா கிளறி கொடுக்கலாம். தக்காளி வேணும்னவங்க போட்டால் போதும், தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தக்காளியே போட வேண்டாம். எல்லாம் நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சோம்பு பொடி அதாவது பெருஞ்சீரக பொடி பொடிச்சு வச்சுருப்போம், அதையும் கூட போட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம். நல்லா கிளறி கொடுக்கும்போது அதில் உள்ள பச்சை வாசனையும் போகக்கூடிய அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்கணும். கொஞ்சமாக தீயை வச்சுட்டு கிளறி கொடுங்க. அதிகமாக கூட்டி வச்சிடாதீங்க, கரிஞ்சிரும், அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே நல்லா கிளறி கொடுத்து தக்காளியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. எதுக்கு தயிர் அப்படின்னா நம்ம இறைச்சி நல்லா வேகிறதுக்காக, அதாவது சிக்கன் நல்லா வேகிறதுக்காக தான் கொஞ்சம் தயிர் சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை கூட தட்டி நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் நேரமாக மூடி வைங்க. அப்போது அந்த சிக்கன் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய அந்த தயிரோட தண்ணியிலையும் சிக்கன்லேருந்து தண்ணி தனியாக ஊறி வந்துடும்.
அது எல்லாம் கூட சேர்ந்து அது வேக ஆரம்பிச்சிடும். அப்படியே சிக்கன் நல்லா வெந்துடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சாச்சு. இப்போ மூடி எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்களா, தண்ணி தானாகவே ஊறி வந்திருக்கு. அதிலேயே கொதித்து வேகவும் ஆரம்பித்தாச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். அதாவது பிரியாணி அரிசி போடும்போது அதுக்கும் உப்பு பிடிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, நம்ம வேக வைக்கக்கூடியதில் உப்பு கொஞ்சம் கறிக்கிய மாதிரி இருக்கும். ஆனால் அரிசி போடும்போது அந்த உப்பு எல்லாமே சரியாக கலந்து வந்துடும். அதுக்காகவே கரெக்டாக உப்பு போடுங்க. அதிகமாக கூட்டி போட்டுறாதுங்க, எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவை அப்படின்னு தோணுதோ அந்த அளவுக்கு கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படி அதையும் கொஞ்சம் நேரம் மூடி வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி எடுத்துட்டு நமக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம். எதுக்காக தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா, அரிசி போடும்போது அரிசி வேகிறதுக்கான தண்ணி வேணும். அதனால் நான் இப்போ 2 கப்பு, அதாவது இப்போ தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் பார்த்திங்களா, அந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு தான் அரிசி போட்டிருக்கிறேன். அதனால் அந்த அளவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பால் கலக்கி வச்சுருந்தேன். அந்த பாலையும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதையும் மூடி கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி புதினா தண்டு கொஞ்சம் வெட்டி வச்சுருந்தேன், கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் கூடவே போட்டு மூடி வைக்க போகிறேன். முதல் முறை வைக்கிறதுனால எனக்கு எவ்வளவு போடணும் அப்படின்னு தெரியாது. அதனால் ஏதோ கொஞ்சம் எனக்கு தோணுன மாதிரி போட்டு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுபோக ஸ்டார் பொடி, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே தேவையான அளவுக்கு தான் வச்சுருக்கிறேன். அதிகமாக போடலை. அதிகமாக இருந்தால் எனக்கும் பிடிக்காது. அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவை இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்து போடுங்க. அப்போ தான் பிரியாணியோட வாசனை கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும். மூடி வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு திறந்து பார்த்தாச்சு. நல்லது கொதிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கழுவி ஊற வச்சுருக்கிற அந்த அரிசி எடுத்து பாத்திரத்தில் தட்ட போகிறோம். பாத்திரத்தில் நல்லா தட்டி கொடுத்துட்டு அரிசியை எல்லாமே உள்ளே போட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. அரிசியில் மசாலா எல்லாமே பிடிக்கிற மாதிரி நல்லா முழுமையாக கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா கிளறி கொடுக்கும்போது தான் எல்லா அரிசியிலையுமே மசாலா பிடிச்சி உப்பு எல்லாமே கரெக்டாக பிடிக்கும். கலரும் கரெக்டாக வந்துடும். இல்லை நம்ம கிளறி கொடுக்காம அப்படியே போட்டுட்டோம், அதுவாக வேகட்டும் அப்படின்னு விட்டுட்டோம்னா எல்லாத்துலேயும் கரெக்டாக பிடிக்காமல் போயிடும். அதனால் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. 2-3 தடவை நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா தான் அடியிலிருந்து வரக்கூடிய எல்லா மசாலாவும் மேல் பக்கமாக வந்து கரெக்டாக பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்தாச்சு. தண்ணி எல்லாமே மேலே வந்தாச்சு. அரிசி எல்லாமே கீழே போயாச்சு. இனி நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். வேக வச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அப்புறமா திறந்து பார்த்தேன். தண்ணி எல்லாமே வற்றி போயிருக்கு. எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, தம் போடணும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தோசைக்கல் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பாத்திரத்தை மேலே வச்சுருக்குறோம். பாத்திரம் மாறி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. அந்த பாத்திரம் வந்து தோசைக்கல்லுக்கு சரியாக இருக்காது. அதனால தான் அதுக்கான பாத்திரத்தை மாற்றி கரெக்டாக வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரம் கரெக்டாக தோசைக்கல்லுக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா மூடி வச்சுட்டு தோசைக்கல்லுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா சூடாக வைக்கிறோம். அப்போ தான் நல்லா தம் பிடிச்சு வரும். தோசைக்கல் நல்லா சூடாகி அதில் இருக்கக்கூடிய சூடு எல்லாமே மேல் பக்கமாக வர ஆரம்பிச்சு பாருங்கள். நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிரியாணி அழகாகவே வந்திருக்கு. முதல் முறை வச்சது போலேயே இல்லை, ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. வாசனையும் நல்லா இருக்குது பார்க்க. அரிசி கூட ஒன்று சேராமல் எல்லாமே ஒத்தையாக தான் இருக்குது. எதுவுமே ஒட்டி பிடிச்சிட்டு அப்படி எதுவுமே இல்லை. வெந்த அழகவும் இல்லை, கரெக்டான பருவத்தில் இருக்குது. முதல் முறையாக வச்ச பிரியாணி ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான் செய்து பார்த்ததுக்கப்புறமா. பாருங்கள், எல்லாம் செய்து முடிச்சுட்டு முதல்ல எங்கள் குட்டீஸ்க்கு தான் கொடுக்குறேன். அவங்க சாப்பிடுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனால தான் கொஞ்சமாக வச்சு சாப்பிட வச்சேன். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா எங்கள் வீட்டில் நாங்களும் சாப்பிட்றதுக்காக பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முதல் முறையாக வச்ச பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கொஞ்சம் போல எடுத்து தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு வதக்கி அதில் கொஞ்சம் மசாலா பொடி போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்பா சாப்பிட்டு பார்க்குறாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது முகத்தை பார்த்தாலே ஏதோ ஒரு ரியாக்ஷன் தெரியுது. சரி, அது ஒரு சின்ன சந்தோஷம்தான். வீடியோ அப்பாவுக்கு தெரியாமல் தான் எடுத்துகிட்டு இருந்தேன், பார்த்துட்டாங்க. அதனால் வீடியோ கட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் பெரியம்மா வீட்டுக்கும் கொடுத்து விட்டுருந்தேன். பெரியம்மா, தம்பி, பெரியப்பா, சித்தி எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் சாப்பிட்டா போதுமா, வச்ச நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? நாங்களும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா இருக்குது, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.
இதுபோல் நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.